வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 11 விதமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்டதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 11 விதமான இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். அதாவது அது என்னென்ன சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதே ஒரு 5 இந்த சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும். அதேமாரி 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அப்டேட் வந்திருக்கும். இன்னும் 2 மீதக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமு கொடுத்துருக்காங்க. அதேமாரி முன்னுரிமை சான்றிதழ் அதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 1 by 1 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதனால் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, எப்படியெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னாங்க, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மிக தெளிவாக புட்டு வைக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதேமாரி நிறையா பேர் கால் பண்ணி கேட்குறது ஒரே விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரதர் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு, ஆனால் நான் டிஸ்ட்ரிக் மாற்றி அப்ளை பண்ணிட்டேன், சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் எல்லாத்துக்குமே ஆல் டிக்கெட் வந்துருச்சு, எனக்கு இன்னும் ஆல் டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லா மாவட்டத்துக்குமே அறிவிப்பு வந்தாச்சு. சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு மட்டும்தான் இன்னும் அப்டேட் கொடுக்கல. இந்த இன்டர்வியூ டேட்டும் கொடுக்கல. இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸும் அப்பாயின்ட் பண்ணல. அதுக்கு முழுமையான காரணம் என்னென்னா, நிறையா பேர் சென்னைக்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் சென்னை மாவட்டத்துக்கே தெரியாமல் விண்ணப்பிச்சு, இப்போ நீங்கள் விண்ணப்பிச்சிங்களே அதுமாரி ஏகப்பட்ட பேர் சென்னைக்கே விண்ணப்பிச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துருவாங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்குலாம் அறிவிப்பு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு மாவட்டமாக தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு டேட்டு, டைமு, என்ன மாவட்டம், அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அட்ரஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. டைமிங்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் உங்களுக்கு ரொம்ப இலவசமான முறையில் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்ச எல்லாத்துக்குமே மெயில் இப்போ வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று மொத்தம் 11 கேட்டகரி இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயிலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பித்தேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருப்பீங்களே, விண்ணப்பிக்கிறப்போ ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த பிடிஎஃப்பில் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் என்ன மாவட்டத்துக்கு நம்ம விண்ணப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், அந்த மாவட்டத்தோடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் இன்டர்வியூ லெட்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, மாவட்டம் மாற்றி அப்ளை பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறது. நிறையா பேர் இப்படி தாங்க பண்ணிட்டாங்க. நான் மாவட்டத்தை மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் மாற்றி அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தில் இன்டர்வியூ நடக்கும். அப்படி சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வேலை போடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜரு. நம்ம அப்புறம் வேணும் அப்படின்னா பின்னாடி நம்ம இடம் மாறுதல் எழுதி கொடுத்த ஒரு லெட்டரு நம்ம பின்னாடி இடம் மாறிக்கலாம். ஆனால் இப்போ மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, மாற்றுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறும் இல்லை. அதனால் நீங்கள் இப்போ எங்கே விண்ணப்பிச்சிங்களோ அங்கேயே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது, இன்டர்வியூ தேதி அன்னைக்கு 25/11/2024 இந்த டேட்டில் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு மாவட்டமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கு அறிவிப்பாங்க, அப்புறம் இன்னொரு மாவட்டத்தை அறிவிப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சிட்டு டோட்டலாக எல்லா மாவட்டத்தும் முடிஞ்சது. சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அறிவிப்பு வரலை. ஆனால் அறிவிப்பு வந்துடும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்துடும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்குது. இன்டர்வியூ கரெக்டாக ஷார்ப்பாக நடக்கும். அது என்ன டைமுங்கிறது எல்லாமே கேள்வியில் இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது 4வது, நீங்கள் ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அதாவது இன்டர்வியூ பார்க்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு 6 விதமான சர்டிஃபிகேட்
எடுத்துகிட்டு போகணும். அந்த 6 விதமான சர்டிஃபிகேட்டையுமே 2 செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும். அது 2 செட்டு என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், பொறுமையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட், அது இருந்தால் தான் உள்ளே வந்து அனுமதிப்பாங்க. அனுமதி சீட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கட்டாயமாக வேணும். அந்த ஆல் டிக்கெட் ஒன்று வேணும். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக தேவைப்படுது, அதுவும் கேட்பாங்க. அடுத்தது ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதுவும் கட்டாயமாக வேணும். அடுத்தது மார்க் ஷீட், அதாவது நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்க, சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா 12வது, இல்லை நான் வந்து பேக்கர்ஸுக்கு கட்டுனருக்கு விண்ணப்பித்தேன் அப்படின்னா 10வது மார்க் ஷீட்டு. மார்க் ஷீட்டோட டிசி இருந்தது அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அடுத்தது நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து ஆட் பண்ணீங்களோ அதுவும் இல்லாமல் என்ன புகைப்படம் யூஸ் பண்ணீங்களோ, அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப என்ன புகைப்படம் யூஸ் பண்ணீங்களோ அந்த புகைப்படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வேணும். இந்த 6 விதமான இதுவுமே 2 செட்டு ஜெராக்ஸ். ஒன்று என்னென்னா சொல்கிறேன் பாருங்கள், 2 செட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, டிசி 2 செட்டு எடுத்துக்கணும், மார்க் ஷீட் 2 செட்டு எடுத்துக்கணும், ஜாதி சான்றிதழ் 2 செட்டு எடுத்துக்கணும், அதேமாரி பிறப்பு சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10வதா முன்னுரிமை கோர்றீங்க, அதாவது முன்னுரிமை எனக்கு வேணும், அதாவது நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டியில் கோரினா இருந்தாலும் சரி, முன்னாள் இராணுவ வீரராக இருந்தாலும் சரி, கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி யாரெல்லாம் இருக்கீங்களோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கோர்றவங்க, எங்களுக்கு வந்து முன்னுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுமாரி யாரெல்லாம் முன்னுரிமை கோர்றீங்களோ அதுக்குண்டான முன்னுரிமை சான்றிதழ். நிறைய பேர் கேட்குறாங்க, முன்னுரிமை சான்றிதழ்னால் நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து இது பண்ணியிருக்கணுமா, இதுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. முன்னுரிமை சான்றிதழ் அப்படின்னா நீங்கள் வந்து விதவை அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்களா உங்கள் கணவருக்கு, அது ஒன்று, அதுதான் வந்து உங்களுக்கு ஆதாரம். அந்தமாரி முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் வந்து ஆதாரம். அதை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக எடுத்துக்கணும். அதேமாரி இன்னும் ஒரு சில மாவட்டத்துக்கெல்லாம் அறிவிப்பு வராமல் இருக்குது. எப்போ வரும்? அறிவிப்பு வந்துடும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறப்ப ராணிப்பேட்டை அப்படிங்கிற ஒரே ஒரு மாவட்டத்துக்கு தான் முன்னாடி அறிவித்தாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து தான் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அறிவித்தாங்க. அதனால் இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் அறிவிப்பு வந்துருச்சா, சென்னைக்கு மட்டும் வரல. ஏன்னா அது வந்து ஒரு பெரும் நகரம், அதுக்கு வந்து அறிவிப்பு வராதது எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக போக அறிவிப்பு கொடுக்கப்படும். 2-3 நாட்கள். இப்போ இன்டர்வியூ வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிரும். இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே 5 கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கேள்வி. இந்த 5 கேள்வியில் 3 கேள்வி ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த 5 கேள்வியில் 3 கேள்வி ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட கேள்வி, 2 கேள்வியில் 1 கேள்வி ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது சம்மந்தப்பட்ட கேள்வி. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வி. இப்போ யார் முதலமைச்சராக இருக்காங்க? திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லணும். இப்போ யார் துணை முதல்வராக இருக்காங்க? உதயநிதி ஸ்டாலின். இப்போ உங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே என்ன ஓடும்? இந்த பதிலெல்லாம் எனக்கு தெரியாதா, இதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நீங்கள் இதுமாரி கேள்வி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இன்டர்வியூ அங்கே போய் உக்காந்து இந்த கேள்வி கேட்குறப்ப 2 செகண்ட் யோசிப்பீங்க. அப்போ நான் வந்து மைண்டில் வருவேன். அதனால் சின்ன கேள்வி அப்படின்னு கடந்து போகாத, அதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று கேட்பாங்க. பொது அறிவு 10வதுலேருந்து 12வது படிச்சிங்கள, அதில் இருக்கக்கூடிய பொது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கேள்வி ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க. நான் ஆல்ரெடி அதுக்கு எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன்.
வீடியோ போய் கேளுங்க. ரேஷன் கார்டு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. 5 வகைப்படும் அப்படிங்கிறத உடனே சொல்லணும், யோசிக்கக்கூடாது. யோசிச்சிங்க அப்படின்னாவே உங்களை வந்து பார்ட் ஆஃப் டைமில் உங்களை வந்து சூஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னும் கேட்பாங்க. பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், அரிசி, கோதுமை, டீ தூள், இதுமாரி பலவிதமான பொருட்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்கல அப்படின்னா வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இந்த வீடியோவிலே சொன்னேன் அப்படின்னா இன்னும் வந்து லென்த்தாக போயிடும், வீடியோ இன்னும் லென்த்தாக போயிடும். இப்போயும் ஆல்ரெடி லென்த்தில் தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் வந்து லென்த்தாக போயிடும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டைமிங் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 8:30 காலையில். ஒரு சில பேர்த்துக்கு மதியானம் இன்டர்வியூ கூட இருக்கலாம். யாராருக்கெல்லாம் இன்டர்வியூ அறிவிச்சிருக்காங்களோ, யாராருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ லெட்டர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விட்டதுன்னு போடுங்க. இன்னும் வரவில்லை அப்படின்னா என்ன மாவட்டம் என்னன்னு போடுங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உடனே அப்டேட் கொடுப்போம். அதேமாரி உங்கள் கேள்விகள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். நாங்கள் 1 by 1 பதில் சொல்லுவோம். ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.